Hi friends, thank you for joining with me. இன்றைக்கி நம்ம முட்டை போட்டு மக்ரோனி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு நான் வெங்காயம் சின்ன சின்ன சாப் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகாய். அப்புறமேட்டு இதில் நான் மக்ரோனி ஆல்ரெடி வேக வச்சு ஒரு கப் எடுத்திருக்கேன். இதில் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அது கூடவே காரத்துக்காக பெப்பர் எடுத்திருக்கேன். காரத்துக்காக பெப்பர், பச்சை மிளகாய் தவிர வேறு எதுவும் இல்லை. ஒரு முட்டை, உப்பு, இதில் மஞ்சத்தூளும் கறி மசாலாவும் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நான் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு கலர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கலர் மாறினதுக்கப்புறம் அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதில் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமேட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும். நல்லா வதக்குனதுக்கப்புறமேட்டு நம்ம இதில் மசாலாலாம் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போது இதில் மஞ்சத்தூளும் மட்டன் மசாலாவும் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். எது உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மசாலா போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் இந்த மசாலாலாம் கருகாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கொதிக்க வைக்க போகிறேன். அதிலே மசாலா நல்லா குக் ஆகிடும், தக்காளியும் நல்லா குக் ஆகிடும். இதை நல்லா கலரி விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விடலாம். இப்போ பாருங்கள், இதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிடுத்து. இப்போ நம்மளுக்கு மசாலா ரெடி ஆகிடுது. இப்போ இது கூட ஒரு முட்டையை நம்ம உடச்சி ஊற்ற போகிறோம். உடச்சி ஊற்றினோடனே அதை கிளறாமல் அது ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வைப்போம். ஏன்னா நீங்கள் உடனே கிளறிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ரொம்ப தண்ணியாகிடும். நம்மளுக்கு ரொம்ப தண்ணியாக வேண்டாம். அதனால ஒரு 2 நிமிஷம் அது வேகினதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ இதை நான் கிளறி விட போகிறேன். ஓரளவுக்கு வெந்திருக்கும். இதை லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதுக்கப்புறமேட்டு இதில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க மேக்ரோனியை சேர்த்துக்கலாம். மேக்ரோனியை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவுக்கு நம்ம பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் இதில் ஆல்ரெடி உப்பு போட்டுட்டேன், பட் நான் காட்ட மறந்துட்டேன். ஸோ உப்பு போட்டுட்டு நல்லா நம்ம கிளறிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மீடியத்தில் வச்சு நம்ம இதை வேக வைக்கலாம். 2 நிமிஷம் கழித்து பாருங்கள், இது நல்லா வெந்தெடுத்து அவ்வளவுதான் நம்மளோட மேக்ரோனி ரெடி ஆகிடுது. நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.